பிரபஞ்சம். அது வெளியில் மட்டுமில்லை, நம்முள் கூட உள்ளது. விண்மீன்கள் மினுங்கும் வானத்தை பார்த்தால் அது எவ்வளவு பெரியது என்று தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் நம் மனதுக்குள் உள்ள சிந்தனைகளும் அதே அளவு விசாலம். ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு சீடன் என்னிடம் கேட்டான், ஆசிரியரே, நான் எங்கு பிரபஞ்சத்தை காணலாம்? நான் சிரித்தேன். கண்ணாடி ஒன்றை காட்டினேன். உன் முகத்தில் நீ பிரபஞ்சத்தை காண்கிறாய். உன் கண்களில் அது ஒளி வீசுகிறது. உன் மூச்சில் அது பாய்கிறது. நாம் எத்தனை சின்ன சின்ன கவலைகளில் சிக்கிக் கொள்கிறோம் பாருங்கள். ஆனால் பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு நினைவூட்டுகிறது, எல்லாமே தற்காலிகமாக. வானத்தை நோக்கிப் பாருங்கள். ஒரு மேகம் வருவது போலவே உங்கள் துன்பங்களும் வருவதே போவதே. அதனால் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் வழி ஒன்றே. ஒவ்வொரு நாளும் தன்னுள் ஒரு சிறிய அமைதியை காணுங்கள். கவலைக்கு பதிலாக சிந்தனை, குறை சொல்லுக்கு பதிலாக நன்றி, அலைபாய்வுக்கு பதிலாக அமைதி. பிரபஞ்சம் பெரியது, ஆனால் அதற்கும் மேலாக உங்கள் உள்ளம்தான். அதை நீங்கள் அறிந்தால் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் ஏற்படும். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் வெளியில் இல்லை, அது உங்களுக்குள் உள்ளது. லைக், காமெண்ட், சப்ஸ்கிரைப்.